கேம் லவர்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்ட் டிவி யூசர்ஸ் சூப்பரான ஒரு 3 கேம் எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு தேவை எல்லாமே உங்க ஆண்ட்ராய்ட் டிவி பிளஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜாய்ஸ்டிக், இது கேம் பேடாக கூட இருக்கலாம். நாம சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா மோட்டோ கேம் பேட் தான். இந்த கேம் பேடை கனெக்ட் பண்ணுறதும் ரொம்பவே ஈஸின்னு சொல்லலாம். மோட்டோட மெயின் சிம்பிள் இருக்கு பார்த்தீங்களா, ஆன் சிம்பிள், அதையும் எக்ஸ் சிம்பிளையும் லாங் ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இது ப்ளூடூத் மோடுக்கு போயிடும். ப்ளூடூத் மோடுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா உங்க ஆண்ட்ராய்ட் டிவியில் ப்ளூடூத் வந்து எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் பண்ணோடனே கேம் பேட் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும். ஈஸியாக நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் வயர்லெஸ்ஸாக யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி பண்ணலாம். வயர்டாக யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா பின்னாடி யூஎஸ்பி மூலமா ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுக்கு ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்கள் ஆண்ட்ராய்ட் டிவி ஓரளவுக்கு 2 GB ரேமாவது இருக்கணும். அட்லீஸ்ட் 2 GB ரேமில் இருக்கணும். கூட பார்த்தீங்கன்னா உங்கள் கேம் பேட் ஓரளவுக்கு கண்ட்ரோலபுளாக இருக்கணும். இதுவே போதுமான. மோட்டோ கேம் பேட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிபிளான மோட் இருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் மோடு பார்த்தீங்கன்னா ஜாய்ஸ்டிக் மோடு, செகண்ட் மோடு பார்த்தீங்கன்னா மவுஸ் அண்ட் கர்சர் மோடு, தேர்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா மல்டிபிளான மோட்ஸ்லாம் இருக்கு. அது வந்து சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள போடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளே பண்ண போகிற கேம் பார்த்தீங்கன்னா Asphalt 8 கார் ரேசிங் கேம் தான். ஸோ இந்த கேம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் இந்த கேமே ஃபர்ஸ்ட் வந்து ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேமிங்கான ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா கேம் லாஃப்ட்லேருந்தோ இல்லை கண்டினியூவாக கேம் வந்து ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா கூகுளோட அந்த ப்ளே கேம்ஸோட சர்வீஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதை எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த இடத்துலேருந்து கேமை விட்டீங்களோ அந்த இடத்துலேருந்து கேமை கண்டினியூ பண்ணுறதுக்காக, இல்லை நான் கேஷுவலாக தான் யூஸ் பண்ணுவேன், ஜென்ரலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே எனக்கு போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலைஸாக பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து போய்க்கலாம். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹை அண்ட் கேம்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக வந்து ப்ளே பண்ண முடியும். இதில் ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது போல் ஆண்ட்ராய்ட் டிவிஸில் வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டவுன்லோடிங்கான ஆப்ஷன் கேட்கும். அப்பப்போ சைட் லோடிங் பண்ணிக்கணும். அது முக்கியமான விஷயம் தான். ஆனாலும் அந்த சைட் லோடிங் ஆகிட்டே இருக்கும் போது கேமை நீங்கள் ஆன்லைனில் ப்ளே பண்ண நினைக்கிறீங்க, ஆல்ரெடி வந்து நெட் சர்வீஸ் உங்கள்கிட்ட இருக்குது, வைஃபை ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பையாக இருக்குது அப்படின்னா ஜாலியாக நீங்கள் வந்து வைஃபை மூலியமாகவே நீங்கள் ஆன்லைனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். இது வந்து ஒரு வகையான ஆஃப்லைன் கேம் தான். ஆஃப்லைன் கேமாக இருந்தால் என்ன பிரச்சனைங்க தான் சொல்லிடுறேன். நல்ல மொபைலாக இருந்துச்சு, நல்ல வந்து சிஸ்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட டிவைஸ் படி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ஸ்டோரேஜ் இருக்கும். ஸோ அதனாலே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சைட் லோடிங் பண்ணாலும் சரி, நம்ம வந்து பேக்கப் அடிக்கடி கொடுத்தாலும் சரி, என்னதான் புது அப்டேட் இருந்தாலும் சரி, ஈஸியாக வந்து ஸ்கிரீன் அப்ளை ஆகிக்கும். எந்த வகையான லேகன்ஸையும் ஃபேஸ் பண்ண முடியாது. ஆனால் இது போல் ஆண்ட்ராய்ட் டிவியில் பார்த்தீங்கன்னா 2 GB ரேம் தான் இருக்கும், 64 GB தான் ஸ்டோரேஜ் இருக்கும் குறைஞ்சபட்சமே. ஸோ இதனாலே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரிய பெரிய கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியாது. இது போல் ஆன்லைனில் வந்து ப்ளே பண்ணுறதுனால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க கிளவுட் சர்வீஸ் நம்பி இருக்கனால நெட்டு மட்டும் ஸ்டேபிளாக இருந்தால் போதும், உங்களுக்கு பிடிச்ச கேமை அழகாக வந்து ப்ளே பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். எனக்கு இந்த கேம் வந்து எஸ்பெஷலி வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். கொஞ்சம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா திக்கி திணறி தான் போயிட்டு இருக்கேன். பட் இந்த கேமை நான் கேமாக ப்ளே பண்ண நினைக்கிறேன். இந்த ரேஸை வந்து நான் விட்டுட்டு இந்த ட்ராக்கை நான் கம்ப்ளீட் பண்ணாலே போதும் அப்படின்னு இருக்கு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. மவுஸோட கர்சிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, அக்யூரேட்டாக இருக்கனால என்னால் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ப்ளே பண்ண பழகிரும்னு சொல்லலாம். நார்மலாக உங்கள்ட்டையும் இது போல் கேம் பேட் இருக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் நல்லா யோசிச்சிருக்கேன், ரொம்ப ஹையர் கிராஃபிக்ஸ் உள்ள சிஸ்டம் வந்து வேணும், அப்போ தான் இது போல் கேம்ஸ்லாம் வந்து ப்ளே பண்ண முடியும். மொபைல் வந்ததுக்கப்புறம் கூட சில மொபைல் வந்து லேகன்சி ஆகும். ஸோ ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் இருக்க மொபைல் தான் வேணும் அப்படின்னு நினைப்பேன். டிவி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஜஸ்ட் சிமுலேட்டராக தான் யூஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு இருந்த காலம்லாம் உண்டு. ஆனால் இப்போது இந்த ஒனிடா டிவியில் இந்த வகையான ஆப்ஷன் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் ஆண்ட்ராய்டுன்னு தான் சொல்ல முடியும். வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பன் சோர்ஸாக கொடுத்ததுக்கப்புறம் தான் எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி டெவலப் ஆனிச்சுன்னு சொல்லலாம். iOSக்குள்ளே இருந்திருந்தோம் அப்படின்னா, விண்டோஸ்க்குள்ளே இருந்திருந்தோம் அப்படின்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு பெரிய சிஸ்டத்துக்குள்ளேயே உட்கார வச்சிருப்பாங்களே தவிர இது மாதிரி போர்ட்டபுளான திங்ஸோடைய கனெக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்கவே மாட்டாங்க. தேங்க்ஸ் டு ஆண்ட்ராய்டு. இந்த கேம் வந்து முன்னாலுமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரெண்டாவது நம்ம ப்ளே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லோயர் அண்ட் கேம்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா ரெட் பால் 4. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச கேம்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேம்ஸில் வந்து எனக்கு ரொம்பவே ஆர்வம் இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 90s கிட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து நோக்கியா ஃபோன் தான் யூஸ் பண்ணிப்போம். நோக்கியா ஃபோனில் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பால் அப்படிங்கிற கேம் தான் பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக இருக்கும்னு சொல்லலாம். இந்த கேமோட ஒரு வகையான ஹையர் அண்ட் வெர்ஷன், அதாவது இந்த கேம் லோயர் அண்ட் தான், ஆனால் அதையே கொஞ்சம் இன்ஸ்பயர் பண்ணி எடுத்ததுன்னு சொல்லலாம் இது. ஸோ ஒரு தீம் செட்டோட பார்த்தீங்கன்னா சின்ன விஷயங்களாக இருக்கும். உங்களுக்கு இதை பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எங்கேருந்து சுட்டிருக்காங்க அப்படின்னு. அந்த பால்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட்ஸ் அந்த மாதிரி கேமில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கொஞ்சம் தீம் செட் ஆட்டையை போட்டு தான் எடுத்திருப்பாங்கன்னு சொல்ல முடியும். பட் ஓவரால் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஜாலியாக வந்து ப்ளே பண்ண முடியும் ஓவரால். அண்ட் இன்னும் சில பல விஷயங்களை சொல்ல போனால் இந்த கேம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். இதில் டைமிங் அப்படிங்கிறது முக்கியம் இருக்காது, பட் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமாக இருக்கும்னு சொல்லலாம். சின்ன விஷயங்கள் கிராஸ் பண்ணுறதுக்காகட்டும் அண்ட் பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணுறதுக்காகட்டும் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வகையான கேம் வந்து கொஞ்சம் அறிவை யூஸ் பண்ணி தான் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு லெவலையும் கிராஸ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கான டாஸ்க் ஆகட்டும் மற்ற விஷயங்களாகட்டும் கொஞ்சம் ஹார்டான ஆகிட்டே போகும்னு சொல்லலாம். அது எப்படி நம்ம
ஜெயிக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயமே இருக்குன்னு சொல்லலாம். எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரெயினை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது போல கேம்ஸ் வந்து ப்ளே பண்ண முடியும். எனக்கு மோஸ்ட்லி இந்த மாதிரி கேம்ஸ் தான் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எந்நேரமும் சுடுறது, அடிக்கிறது, குத்துறது இந்த மாதிரி வந்து வன்முறையாக இல்லாமல் கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி விளையாண்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். இது என்னோட ஃபார்மாலிட்டி. சில பேருக்கு வந்து இது பிடிச்சிருக்கலாம், பிடிக்காமலும் இருக்கலாம், அவங்களோட இஷ்டத்தை பொறுத்து இல்லையா. ஸோ எனக்கு ஓவரால் இந்த கேம் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். மூணாவதாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும்னு சொல்லலாம். இதே மாதிரி ஒரு ரேசிங் கேம் தான் நம்ம வந்து ட்ரை பண்ண போகிறோம். எஸ், பீச் பக்கி ரேசிங் அப்படிங்கிற இந்த வகையான கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓவரால் வந்து ரொம்பவே கண்ணை ஊற்றி இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த பீச் பக்கி அப்படிங்கிற கேம் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். நீங்கள் கேட்கலாம், முதல்ல காமிச்ச ரேசிங் கேமுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம், ரெண்டுமே ரேஸ் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் காமிச்சதில் பார்த்தீங்கன்னா ரேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது மட்டும் தான் ஆப்ஷனலாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ்பாட்டோட விஷயம்னு சொல்லலாம். ஆனால் இந்த பீச் பக்கி ரேசிங் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம ரேஸை கம்ப்ளீட் பண்ணுறதையும் இருக்கும், முன்னாடி போகிற நம்ம ஆப்போனண்ட்டை அழிக்கிறதையும் இருக்கும்னு சொல்லலாம். அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இதில் மல்டிபிளான திங்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே உங்கள் ஏஜ் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரேசிங் கேமோட டிஃபிகல்ட்டிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். இது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா சீஷோர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கேம் வந்து ப்ளே பண்ணுறப்பே பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிளான திங்ஸை பார்த்தீங்கன்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்க முடியும். உங்கள் கார் ஃபுல்லாக வந்து ஃப்ளேம் வந்து எனேபிள் பண்ணலாம். யாராவது இடிக்க வந்தாலும் அவங்களுக்கு அப்படியே நெருப்பு பற்றிக்கிற மாதிரி பண்ணலாம். கூட பார்த்தீங்கன்னா பேக் ஹேண்டில் வந்து பூஸ்டரை வந்து எனேபிள் பண்ணலாம். கூடவே நீங்கள் மல்டிபிளான வந்து இடத்த வந்து கிராஸ் பண்ணி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிஸ்ட்ரிக்கான ஆப்ஷன் வந்து கிடைக்கும். மிஸ்ட்ரி பாக்ஸ் மாதிரியான ஆப்ஷன் கிடைக்கும். இந்த ஆப்ஷனை டேப் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து ஒரு சின்ன மிசைலோ ராக்கெட்டோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து ஆப்போனண்ட் வந்து அடிக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்க்கும்போது நல்லா இருக்கும். அந்த ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் பண்ணலாம். சிலதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களே எஜெக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும். அதாவது அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா எதிரி அடிக்காமல் உங்களே அடிச்சுக்கிற மாதிரிலாம் இருக்கும். இது போல விஷயங்கள் இந்த கேமை இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றும் அப்படிங்கிறத சொல்லலாம். நல்லா இருக்கும். தாராளமாக நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த கேமை வந்து ப்ளே பண்ணும் போது எனக்கு ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நாம் இந்த கேம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு பெரிய டிஸ்பிளே, 50 இன்ச் டிஸ்பிளே இல்லையா. ஸோ இதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்குள்ளே நுழையிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அப்படியே சேர்லேருந்து கொஞ்சம் கார்க்லிங் ஆகிற மாதிரியும் அந்த பக்கி எந்த மாதிரி போகுதோ அது போலவே நம்மளும் போகிற மாதிரிலாம் கொஞ்சம் எனக்கு வந்து அந்த கேமோட உள்ளே போயிட்டேன்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஃப்ராங்காக சொல்லப்போனால் ஹெட்டேக் வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதெல்லாம் மீறி வந்து இந்த கேம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இல்லை, ஹாலோசினேஷன்லாம் வராது அப்படின்னா நார்மலாக இந்த கேம் வந்து ப்ளே பண்ணலாம். எனக்கு அப்படி நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அடடா ரொம்ப அப்படியே உள்ளே டீப்பாக இறங்கிட்டேன்னு சொல்லலாம். இப்படி அப்படிங்கும் போது ஏன்னா ஃபஸ்ட்டு காமிச்ச ரேசிங் கேம் வந்து லிட்டில் கண்ட்ரோல்லே பார்த்தீங்கன்னா பெரிய டேக் டைவேஷன் எடுக்குது, பெரிய ரொட்டேஷன் எடுக்குது, நம்ம வந்து லெஃப்ட்டோ ரைட்டோ ஸ்வைப் பண்ணுற மாதிரி வருது. ஆனால் இங்கே எவ்வளோ டாப் இதில் வச்சா மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லைடு வர்ற மாதிரி இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மேனுவலாக நமக்குள்ளே அந்த கேம் வந்து ரொம்ப ஊடுருவிச்சுன்னு சொல்லலாம். அதனால் கொஞ்சம் பண்ண இது கம்ப்ளீட் ஆகுமா ஆகாதா, இது பண்ணும் அப்படின்னே போயிட்டுருக்கு மனசுன்னு சொல்லலாம். ஸோ ஓவரால் இந்த 3 கேம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா பிடிக்கலையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் நிறைய கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மோட்டோ கேம் பேடை வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், ப்ராடக்ட் டேக் செக்ஷன்லையும் ஆட் பண்ணுறேன். உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவி இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த கேமிங் பேடு மட்டும் இருந்தால் போதும், அழகாக கேம் வந்து ப்ளே பண்ண முடியும். இதுக்குன்னு நீங்கள் பெரிய பெரிய கன்சோல்லாம் வாங்க தேவையில்லை. நான் சிம்பிளாக ஒரு பார்ட் டைமுக்கு கேம் வந்து ப்ளே பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா ஃப்ராங்காக இதை யூஸ் பண்ணுங்கள், பயங்கர சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல மாற்றம் இதாய் நடக்கட்டும்.